ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2015 2016 2017. துலாம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகுவும் 6ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்து கெடுபலன்களை வெகுவாக குறைத்தே கொடுத்தனர். இனி 8/1/2016 முதல் ராகு பகவான் 11ஆம் வீட்டிலும் கேது பகவான் 5ஆம் வீட்டிலும் இடம் பெயர்ந்துள்ளார்கள். ராகு சிறப்பான இடம் என்றாலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லையே. உங்கள் ராசியின் அடையாளமே தராசுதானே. நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நினைப்பவர்கள் நீங்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒருவித நளினத்தை பெற்றிருப்பீர்கள். இயற்கையின் அழகை மெய்மறந்து ரசிப்பீர்கள். ஆனால் அழகான எல்லாமே உங்களில் ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்திலும் 4 பேர் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பதால் மிகுந்த ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள். உங்கள் பலம் எது பலவீனம் எது என்று நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பதால் பல தோல்விகளை தவிர்த்திருப்பீர்கள். பொய் சொல்வது, தவறான வழியில் காரியம் சாதிப்பது எல்லாம் அடிப்படையில் உங்களுக்கு பிடிக்காது என்றாலும் சில நேரங்களில் ஆபத்துக்கு பாவமில்லை என்ற கொள்கையை கடைபிடிக்கவும் தயங்க மாட்டீர்கள். அடித்தவனை கூட மன்னித்து மறந்து விடுவீர்கள். ஆனால் உங்களை அவமதித்தவர்களை மதிக்காதவர்களையும் திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். உங்களை ஒதுக்க நினைப்பவர்கள் வெகு தூரம் சென்று விடுவீர்கள். நல்லதோ கெட்டதோ நடந்த விஷயத்தையும் நடக்கப் போகின்ற விஷயத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அசை போட்டுக் கொண்டிருப்பீர்கள். மிகுந்த வயசாயமான நீங்கள் தைரியத்தையோ காட்டிக் கொள்வீர்கள். நியாயத்துக்காக போராடும் உங்கள் குணம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்றாலும் அதை வெளிப்படுத்தும் ஆக்ரோஷம் உங்களை ஆதரப்பிரிவுகள் கூட சற்று தள்ளி நிற்க வைத்துவிடும். உங்களை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. ஏனென்றால் இன்று இருப்பது போல் நாளை இருக்க மாட்டீர்கள். மிரட்டி கட்டி போட முடியாத உங்களை அன்பு பாசம் கொண்டு மிக எளிதில் கட்டி போட்டு விடலாம். இந்த உலகிலேயே மிகவும் சுதந்திரமானவன் நான் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் துளாராசிக்காரர்கள் உண்மையிலேயே சூழ்நிலை கைதிகள் போலத்தான் இருப்பார்கள். பசுத்தோல் பூற்றிய புலி இவர்கள் நினைப்புத்தான் பிழைப்பையை கெடுக்கும் என்பது இவர்களுக்கு 100% பொருந்தும். பத்திரிகையில் ஒரு துணுக்கு கூட எழுதாத இவர்கள் தங்கள் சுயசரியை எழுத தயாராக இருப்பார்கள். கஞ்சனாக இருந்தாலும் பணத்தை துரத்தாதவர்கள். உங்களின் ஒவ்வொரு செயல்பாட்டின் பின்பும் ஒரு கணக்கு பிள்ளையின் கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ரூபாய் 100 செலவு செய்ய 100 முறை யோசிக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் தானே செய்ய ஒரு நொடி யோசிப்பே போதுமானது. பொதுவாகவே சிம்மத்தில் இருக்கும் ராகு பகவான் தன் தசாபுத்திகளில் கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பார் என்பது ஜோதிட விதி. ஆனால் துலாம் ராசிக்கு 11 ராகு வருவது நற்பலனை கொடுப்பதற்குத்தான். எல்லா கிரகங்களுமே 11ஆம் இடத்தில் நன்மைகளை செய்யவே போட்டி ஓடும். முக்கியமான உங்களின் லட்சியம் குறிக்கோள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தேவைக்கு அதிகமாகவே பணவரவு இருக்கும். உங்களின் மரியாதை, செல்வாக்கு, புகழ் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் சரியான திசையில் பயணித்து நல்ல பெயரை ஈட்டிக் கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு திடீரென உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வருவது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் உங்கள் திறமைக்கு பரிசாக வரும். இனிமேல் வரவே வராது என்று முடிவு செய்த உங்களுக்கு வரவேண்டிய பணம் திடீரென்று கைக்கு வரும். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மற்றும் காதல் வைரஸ்தானம் ஞானக்காரகன் கேது இருப்பது சற்று நேரான விஷயம்தான். முதல் காதலில் விழுவீர்கள், பிறகு தோல்வியில் விழுவீர்கள். காதல் தோல்வியே காதல் வெற்றி பெற்றாலோ வாழ்க்கை தோல்வியிலே சிலருக்கு முடியும். மனதில் தெய்வீக எண்ணங்கள் ஊற்றெடுக்கும். சிலருக்கு புத்திகாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். படிப்பு, வேலை, திருமணம் போன்ற காரணங்களால் பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இடமாற்றம் பெற்றவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். முடிவில் பிரிவுதான் 5ஆம் இடத்துக்கு கேது பலன். சிலர் பெற்றவர்களை எதிர்த்து வீட்டை விட்டு சென்று காதல் திருமணம் செய்து கொள்ளலாம். ராகு எவ்வளவு நல்லது செய்கின்றதோ 11ஆம் இடத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தந்தால் 5ஆம் இடத்திற்கு கேதுவால் பிரித்து பார்ப்பதையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் குருவின் நட்பான இறப்பும் 7ஆம் இடத்து பார்வையும் பாதிப்புகளை பலவீனமடைய செய்யும். மேலும் ராகுவால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பண வரவும் பெருமளவு சந்தோஷத்திலேயே உங்களை வைத்திருக்கும். தாத்தாவின் சொத்தும் கோர்ட்டில் நிலுவையுள்ள வழக்கின் தீர்ப்பும் எதிர்பாராமல் வந்து உங்களை திக்குமுக்காடச் செய்யும்.
அரசியல் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்றமான நேரம். ஏதோ ஒரு பதவி தானாக தேடி வரும். தேர்தல் இடமும் வெற்றியும் எளிதில் உங்களை வந்து சேரும். அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் சாதகமாக முடியும். அரசாங்கத்தில் வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வேலையை கிளம்ப தயாராகுங்கள். உங்களுக்கு இடம் நிச்சயம். ஏற்கனவே அரசாங்கத்தின் வேலை பார்ப்பவர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கிடைக்கப் போகிறது. ராகுவே கொடுக்க நினைக்கும் போது யார் தடுக்க முடியும்? ஜமாய்க்குத்தான் போகிறீர்கள். இந்த கேது மட்டும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து மாற்றி யோசிக்காமல் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறும் காலமாக அமைந்திருக்கும். அதுவும் நல்லதுக்குத்தான் என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அதிர்ஷ்ட காற்று இஷ்டத்திற்கு உங்கள் பக்கத்துக்கு அடிக்கும் போது மற்றவர்கள் கண்பட்டு விடுமோ? ஆனாலும் கேது அதிகப்படியான பிரச்சனை சிக்கலை தராமல் சிம்ம குரு தனது 7ஆம் பார்வையால் கேதுவை பார்த்து சாந்தப்படுத்தி விடுவார். பரிகாரம்: காளகஸ்தி சென்று வழிபடலாம். ராகுகால பூஜையில் கலந்து கொண்டால் குறை நீங்கும். காலையில் 18 வாரங்கள் அரச மரத்தை சுற்றி வணங்கலாம். அனாதை குழந்தைகள் உணவிற்கு சக்திக்கேற்றவாறு மாதம் ஒரு நாள் என ஒரு வருடம் பணம் தரலாம்.